பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே தினமெனக்கு தீபமே, உமது சமூகமே தினமெனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் நம்முடைய சிந்தைக்காக தியானத்துக்காக ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். The book of Genesis chapter 5. அதில் சில வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு உணர்த்த, நம்மை எச்சரிக்க, நம்மோடு பேசுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனத்து வரை. In the book of Genesis chapter 5 verses 21, 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டா என்று சொல்லி வாசிக்கிறோம்.
இந்த வேத பகுதியிலே ஆதியாம புஸ்தகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை, முக்கியமான ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த தொடக்க புஸ்தகத்திலேயே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை இந்த கடைசி காலத்தில் இருக்க நாம் சிந்திப்பது நம்முடைய பக்தி விருத்திக்கும், நாம் தேவனை அதிகமாய் சேவிப்பதற்கும் பற்றி கொள்வதற்கும் ஏதுவாக மாறும். நம்மை குறித்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். இந்த பகுதியிலே நாம் ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கின் குமாரனாகிய மெத்துசலாவை குறித்து வாசிக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, மிகவும் முக்கியமான ஒரு சம்பவத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவத்தை, நாம் எதிர்நோக்கி இருக்கிற சம்பவத்தை சோத்ரா ஆமேன் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் போது அவருடைய ஆயுசு காலங்கள் 365 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பல ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய முதல் குமாரனாகிய மெத்துசலாவை குறித்து வாசிக்கிறோம். மெத்துசலாவினுடைய ஆயுசு காலங்கள் 969 வருஷம். ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருக்கிறார். இதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். ஆமென். ஏனோக்கு இக்காலத்து சபைக்கு ஒரு முன்னடையாளமாய் காணப்படுகிறார். தேவன் இந்த ஏனோக்கை கொண்டு இன்னைக்கு சபைக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், சபையினுடைய எதிர்காலம் என்ன, அதை ஏனோக்கை கொண்டு ஏனோக்கின் வாழ்க்கை நடந்ததான சம்பவங்கள் நமக்கு சோத்திரி இன்னைக்கு உணர்த்துகிறது. நமக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாச வாழ்க்கையை தூண்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனோக்கு சோத்திரம் 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை ஏனோக்கு பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மெத்துசலாவை பெற்ற பின் அவன் தேவனோடு 300 வருஷம் சஞ்சரிக்கிறவனாக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமேன். ஏனோக்குடைய 65வது வயசுலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம் ஏனோக்குடைய வாழ்க்கையில் நடக்கிறது மெத்துசலாவை பெற்ற பின். ஆகவே அப்படியானால் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில மெத்துசலாவை பெற்ற பின் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம், அற்புதமான அதிசயமான ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அதுக்கான காரணம் என்ன சோத்திரம் என்பதை இன்னைக்கு நாம் தியானிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஏனோக்கை குறித்து வேதத்திலே சோத்திரம் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த எபிரேயர் இருக்கிற நிருபம் இந்த ஏனோக்கை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, யூதா ஏனோக்கை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம், பார்க்க போகிறோம். முதலாவது எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 5. எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு ஒரு நல்ல பரிசுத்தமான ஐக்கியம் இருந்தது. தேவனுக்கும் ஏனோக்குக்கும் இடையில் நல்ல உறவு காணப்பட்டது. தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஆகவே ஏனோக்குடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான விசுவாசம், கீழ்ப்படிதல். ஆமென். தேவனுக்கு செவி கொடுத்து இவ்விதமாக ஒரு மனுஷன் 300 வருஷம் தேவனுக்கு பிரியமான ஒருவனாக வாழ்ந்திருக்கிறான். தேவனுக்கு சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம், ஒரு நெருங்கின உறவிலே இருந்திருக்கிறார். ஆகவே அப்படி தேவனுக்கு பிரியமானவனாகவும் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவனாக நடந்து கொண்டதினால தேவனை குறித்தே ஒரு சிந்தை, தேவனோடு அதிகமான சோத்திர நெருக்கம் இருந்தது. தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி வாழ்ந்ததுனால வேதம் சொல்வது ஏனோக்கு மரணத்தை காணாமல் தேவன் எடுத்துக்கொண்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். சரிங்களா? ஏனோக்கு இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனா இருந்தார். ஆனா ஏனோக்கு மரித்து போகவில்லை. ஏனோக்கு மரணத்தை காணவில்லை.
ஏனோக்கு மரணத்தின் வழியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகவில்லை. ஏனோக்கு உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் அந்த ஏனோக்கை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டு தேவனோடு வாழ்வதற்காக எடுத்துக்கொண்டார். ஆமென். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஒரு ஸ்தோத்திரம், ஸ்லாக்கியம் இந்த ஏனோக்கு கிடைத்தது என்று சொல்லி பாருங்கள். ஆமென். அவன் மரிக்காமலேயே தேவன் அவரை உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஆமென். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்தா அந்த மனுஷனுக்கு ஒரு மரணம் என்பது உண்டு. மரித்துத்தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையில அப்படி நடக்கவில்லை. ஸ்தோத்திரம், மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே ஏனோக்கு மரிப்பதற்கு முன்பதாகவே உயிரோடு இருக்கும் போதே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் சொல்லி வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஏனோக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார். ஏனோக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு ஒரு நெருங்கின பழக்கம் இருந்தது. ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தோடு அவர் வாழ்ந்தார். ஏனோக்கு தேவனுக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷன், பயபக்தி உள்ள மனுஷனாய் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால ஏனோக்கே தேவன் எடுத்துக்கொண்டார். ஆமென். வேதத்தில் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை விசுவாசித்தார், ஆண்டவரை பின்பற்றினார், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். ஆகவே அவருக்கு மரணம் இல்லாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். கீழே வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெறுகிறான். இந்த உலகத்துல ஏனோக்கு வாழும் பொழுதே ஏனோக்கை குறித்து நல்ல சாட்சி அன்னைக்கு வாழ்ந்த மக்களிடையே உண்டாயிருந்திருக்கிறது. என்னவென்றால் அவன் தேவனுக்கு பிரியமானவன். பிரியவனில் நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மை படைத்த தேவனுக்கு, நமக்காக கட்டி உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை நமக்கு தருகிற தேவனுக்கு, நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு, நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுகள் பட்டு அவமானங்கள் நிந்தைகளை அடைந்து நம்முடைய மீட்புக்காக தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்முடைய மீட்புக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் பிரியமானவனாக இருந்திருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போது வாழும் பொழுது நம்ம மரித்ததுக்கு அப்புறம் நல்லவர்கள் என்று சொல்லலாம், கெட்டவர்கள் என்று சொல்லலாம், அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று, பிரியமானவள் என்று சாட்சி பெறுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனோடு ஒரு நெருங்கின வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அப்படிதான் ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ஏனோக்கை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். 65வது வயதுல தான் அவருக்கு முதல் குழந்தை பிறந்திருக்குது. அவருடைய குழந்தையுடைய பேர் மெத்துசலா. இந்த மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மெத்துசலா என்பதற்கு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது, ஈட்டி அல்லது நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்பு வரும். அப்போ இந்த மெத்துசலாவினுடைய பேருடைய அர்த்தம் நியாய தீர்ப்பு அல்லது நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உடைய ஒரு பேரு உடையவதான் மெத்துசலா. ஏன் இந்த மெத்துசலா நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு பேரை வைத்திருக்கலாம் அப்படி என்றால், தேவன் இனி இந்த பூமியில நடக்க போற காரியங்களை ஆண்டவர் இந்த ஏனோக்குக்கு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி வெளிப்படுத்தி எச்சரிக்கப்பட்டதுனாலே அந்த ஏனோக்கு மிகவும் பயபக்தி உள்ளவனாகி தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனாக இருக்கிறார். இந்த மெத்துசலா ஏனோக்கு, அதுக்கப்புறம் மெத்துசலாவுடைய அவனுடைய லாமைக்கு வருகிறார். லாமைக்கு பின்பு நோவா வருகிறார். நோவாவும் அன்னைக்கு வாழ்ந்த காலத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நீதிமானாய் இருந்திருக்கிறார். ஆகவே நோவாவின் குடும்பத்தை ஜலப்பிரளயத்துக்கு ஆண்டவர் தப்பி வைத்து பாதுகாத்தார். இப்ப மிகவும் முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால், மெத்துசலா என்றால் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் ஏனோக்கு கிட்ட என்ன சொல்லியிருக்கிறா, இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஏன் நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை யூதாவின் புஸ்தகம், யூதா எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 14வது வசனம், இந்த verse 14, 14வது வசனம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து
இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே சொல்றது ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்பது சொல்லியிருக்கிறார். இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7வது தலைமுறை என்று சொல்லி யூதா எழுதுகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, ஆதாமிலிருந்து 7வது தலைமுறை இந்த சோத்திர ஏனோக்கு. 7 என்பது ஒரு பரிபூர்ணத்தை காட்டுது, ஒரு நிறைவை காட்டுகிறது. 7 என்கிற எண்ணுக்கு ஒரு நிறைவு இல்லைன்னா பரிபூர்ணம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே சோத்திரம் இந்த ஏனோக்கு 7வது தலைமுறையில் வந்து இந்த ஏனோக்கு ஒரு நிறைவான செய்தியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். நிறைவான செய்தி இந்த உலகத்தில் வைத்து விட்டு போயிருக்கிறார். சில அடித்தளங்களை அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அடையாளங்களாக வாழ்ந்திருக்கிறார், அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார், அடையாளத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே அன்றைக்கே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அன்றைக்கே நியாய தீர்ப்பு குறித்து பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருமே நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். நாம் செய்கிற நல்ல காரியங்களை செய்திருந்தால் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து துன்மார்க்கமாக வாழ்ந்திருந்தா நாம் அதற்கான தண்டனைக்குரிய தீர்ப்பு நமக்கு உண்டாகும். அந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் ஏனோக்கு முன் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே முன்னறிவித்திருக்கா இனி வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் ஏனோக்கின் காலத்திலே ஒரு நியாய தீர்ப்பு நடந்தது. அதை குறித்து நாம் பார்த்து பின்பு நாம் இந்த பகுதிக்கு வருவோம். நாம் ஏற்கனவே சொன்னேன், மெத்துசலா என்பதற்கு நியாய தீர்ப்பு வரும் என்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே இவ்விதமாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஏனோக்கு இந்த செய்திகளை நியாய தீர்ப்பு வரும் என்கிற செய்திகளை அறிவித்து தன்னுடைய மகனாகிய மெத்துசலாவே அதுக்கு ஒரு அடையாளமாக வைத்துவிட்டு ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டு விட்டார். ஏனோக்கு தேவனுடைய சன்னதிக்கு போய்விட்டார். ஆனால் ஏனோக்கு எடுத்துக்கொண்டு போனாலும், ஏனோக்கு இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏனோக்கு சொன்ன செய்தி இந்த உலகத்தில் இருந்தது. அதற்கு அடையாளம் மெத்துசலா. அவனுடைய ஏனோக்கின் குமாரனாகிய மெத்துசலா இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு செய்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஏனோக்கு இந்த மெத்துசலாவினுடைய 969 வருஷம் அந்த உலகத்தில் வாழுகிறார். இதே மெத்துசலாவினுடைய சந்ததியில தான் நோவா பிறக்கிறார். ஆகவே நோவா பிறந்து நோவாவினுடைய 500வது வயதிலே சேம் காம் யாபேத்து 3 குமாரர்களை பெற்றெடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் வாழ்ந்தான். நீங்க இந்த ஆதியாமம் 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் மனுஷன் தன்னுடைய வழிகளை கெடுத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினாலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அப்படி மனஸ்தாபப்பட்ட பொழுது ஆண்டவர் இந்த மனுஷனுடைய மனித வர்க்கத்தை சுவாசமுள்ள யாவையும் பூமியிலிருந்து அழித்து போடுவதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். அழித்து போடுவதற்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணின பொழுது இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மனுஷர் பெருகின பொழுது மனுஷருடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமான பாவம் நிறைந்த வாழ்க்கையாக, அநீதி அக்கிரமங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்ததுனால கர்த்தர் மனுஷனை பூமியிலிருந்து நிக்கிரகம் பண்ணுவதற்கு, அழிப்பதற்கு ஆண்டவர் முடிவு பண்ணினார். அப்படி முடிவு பண்ணி
ஆண்டவர் சோத்திரம் நோவா நீதிமானா வாழ்ந்ததினாலே நோவா மாத்திரமே, நோவாவும் அவருடைய 3 குமாரர்களும் சோத்திரம் அங்கே மொத்தம் அவர்களுடைய மனைவிமார்களை சேர்த்து 8 பேர் மாத்திரமே காக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஓகே, இந்த நியாய தீர்ப்பை குறித்து, நோவாவின் காலத்திலே நடக்க போற நியாய தீர்ப்பை குறித்து ஏனோக்குக்கு முன்கூட்டியே ஆண்டவர் அறிவித்திருந்தார். அந்த நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பை மாத்திரம் இந்த ஏனோக்கு குறிக்கவில்லை. இனி வருகிற நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் நடக்க போற நியாய தீர்ப்பை குறித்தும் ஏனோக்கு பேசியிருக்கிறார், அதை முன் அறிவித்திருக்கிறார், தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதுனாலதான் யூதாவின் புஸ்தகத்திலே அந்த ஏனோக்கு சொன்ன சத்தியத்தை, நியாய தீர்ப்பை குறித்து யூதா எழுதி வைத்திருக்கிறார். இனி நடக்க போகிற நியாய தீர்ப்பு. ஆகவே இப்போ ஏனோக்குக்கு ஆண்டவர் சொன்னது போல ஒரு நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொன்னது போல அப்படியே நடந்தது நோவாவின் காலத்துல. நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ஆண்டவர் நோவா கிட்ட சொல்கிறார், மனுஷனுடைய வழிகள் எல்லாமே கெட்டு போய்விட்டது, அவன் துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். ஆகவே இந்த மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். நோவாவே, இந்த மனுஷனாய் பிறந்த எல்லாத்தையுமே நான் அழிக்கப் போகிறேன், உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிக்கப் போகிறேன். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உனக்காக ஒரு பேழையை செய்ய அப்படின்னா. ஆகவே சோத்திரம் அந்த அந்த நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். சோத்திரம் 300 முழம் நீளமுள்ள, 50 முழம் அகலமுள்ள, 30 முழம் உயரமுள்ள ஒரு பேழையை செய்ய சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவை காப்பாற்றுவதற்காக. நல்லா கவனிக்க வேண்டும். சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சபையை வைத்திருக்கிறார், சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் பாவம் அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை அற்புதமான ஒரு சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சபை என்பது, சபைக்கு வருகிற மக்களுக்கு சோத்திரம் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. சபைக்கு வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக சோத்திர பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் சோத்திரம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனோக்குக்கு ஆண்டவர் சொன்னது போலவே நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் வந்தது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். மெத்துசெலா 969 வருஷம் உயிரோடு இருக்கிறார். சோத்ரா. ஆகவே மெத்துசெலாவின் 969வது வயசிலே அவர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுகிறார் அல்லது மரிக்கிறார். அவருடைய மரணம் அவருடைய 969வது வருஷத்துல நடக்கிறது. அன்று இந்த மெத்துசெலா மரிக்கிற அதே வருஷத்துல தான் சோத்திரம் ஜலப்பிரளயம் வருகிறது. ஜலப்பிரளயம் வந்து பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் அழிக்கப்படுகிறார்கள். நோவாவின் குடும்பம் தவிர பாக்கி எல்லாமே, எந்த உயிரினங்கள் இல்லாதபடிக்கு எல்லாமே அழிக்கப்படுது. நோவாவோடு கூட சேர்ந்து பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களிலே ஜோடு ஜோடாக சில சோத்திரம் மிருகங்களை, எல்லா மிருகங்களையும் அந்த பேழைக்குள் போனதுக்கு அப்புறம் பூமியில் இருக்கிற எல்லாமே அழிக்கப்படுகிறது சொல்லி வாசிக்கிறோம். இது அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் செய்த பாவத்தினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அன்றைக்கு கடந்து வந்தது. இந்த நியாய தீர்ப்பு எதற்கு முன்னடையாளமா இருக்குது? இனி சோத்திரம் இந்த உலகத்துல கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே நடக்க போகிறது, வரப்போகிறது என்பதை காட்டுகிறது. அது எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கலாம், எவ்வளவு அதிகாரம் உள்ள மனுஷனா இருக்கலாம், இல்ல சாதாரண மனுஷனா இருக்கலாம், எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு நியாயாதிபதியாகிய இயேசு வருகிறார். ஓகே, இப்போ மெத்துசெலா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மெத்துசெலா வாழும் பொழுது சோத்திரம், மெத்துசெலா இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் மெத்துசெலாவுடைய தகப்பனாகி ஏனோக்கு இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக இருக்கிறார். சோத்திரம். ஆகவே நோவா ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஏனோக்கு மரணத்தை காணாமல் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல சோத்திரம் அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே இந்த சோத்திரம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே மெத்துசெலா இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போய் விடுகிறார், மரித்து விடுகிறார். நியாய தீர்ப்பின் நாட்களில் நோவாவின் குடும்பம் காக்கப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அப்படியானால் சோத்திரம் அவர்கள் இந்த 3 பேரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏனோக்கானாலும் சரி, மெத்துசெலாவானாலும் சரி, சோத்திரம் மீண்டும்
சோத்திரம் நோவாவின் குடும்பம், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்த மோசமான ஒரு நியாய தீர்ப்பு. எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள், ஆனால் இவர்கள் காக்கப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் ஆண்டவருடைய விசுவாசியாக, ஆண்டவருடைய சஞ்சரிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருக்கு சோத்திர உகந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். கர்த்தரும் அதை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, சோத்திரம் அப்படி வாழ்ந்ததுனால நியாய தீர்ப்பு வந்தாலும் அவர்கள் நியாய தீர்ப்பிலே அழிந்து ஆக்கனை தீர்ப்படையாதபடிக்கு அவர்களுக்கு அற்புதமான ஒரு சோத்திர ரட்சிப்பு, மீட்பு உண்டானது. அவர்கள் மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சோத்திரம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் புதிய ஏற்பாட்டிலே இனி நடக்க போற, இந்த காலத்தில் நடக்க போகிற சம்பவத்துக்கு அடையாளமாக ஏனோக்கு வாழ்ந்தா, சம்பவத்துக்கு அடையாளமாக நோவா வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்றைக்கு நியாய தீர்ப்பு நடந்தது போல இனி ஒரு நியாய தீர்ப்பு பிரியமானவர்களே இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. இயேசு நியாயாதிபதியாக வரப்போகிறார். உலகத்தில் பாவம் செய்கிறவர்களை, அவபக்தியாய் நடக்கிறவர்கள், சோத்திர கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், அசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், சோத்திரம் தேவனுக்கு பயப்படாதவர்கள், தேவனை பயந்து நடக்காதவர்கள், பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். ஆமென். ஆகவே சோத்திரம் இன்னைக்கு சோத்திரம் இந்த உலகத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் சீக்கிரமாக வருகிறது. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதான காலம் சீக்கிரமாக வருகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் வருகிறார். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, நியாய தீர்ப்புக்கு முன்பு ஆண்டவர் ஆதியாமத்தில் நோவாவின் காலத்திலே இந்த உலகத்துல சோத்திர ஒரு பெரிய அழிவு வந்தது. சோத்திர அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அந்த நியாயத்திற்கு முன்பதாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இந்த உலகத்தில் வருகிற நியாயத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிற பெரிய ஆபத்திலிருந்து, பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து, அழிவிலிருந்து அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற ஒரு சாட்சியோடு வாழுகிற வாழ்க்கை. ஆமென். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், ஆமென், நம்முடைய சபையையும் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குள் விடாதபடிக்கு, உலகத்துக்கு வருகிற ஆபத்தான ஒரு காலம் வருகிறது, தீங்கு வருகிறது, பெரிய ஆபத்து, அழிவு வருகிறது. அந்த அழிவு நாச மோசங்களிலே நாம் சென்று விடாதபடிக்கு அதற்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய எக்கால சத்தம் கேட்கும். அவருடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு பறந்து போவோம். உலகத்திலிருந்து சோத்திரம் அல்லேலூயா நாம் கடந்து போவோம். நமக்காக ஆண்டவர் கட்டி உண்டாக்கி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்கு நேராய் அல்லது பரலோகத்துக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ஆகவே சோத்திரம் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, உலகத்துக்கு வர்ற ஆக்கணை தீர்ப்பிலிருந்து, உலகத்துக்கு வர்ற ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டவருக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு, பரிசுத்தத்தை நேசித்து, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நடந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது, மகிமையாக வாழும் பொழுது, கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் போவோம். இந்த சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பு, சர்ச்சு சபை மக்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்துக்கு பெரும் நியாய தீர்ப்பு, பெரும் ஆபத்து வருகிறது. வேதம் இதை முன்னறிவித்திருக்கிறது. ஏனோக்கு முன்னறிவித்த நியாய தீர்ப்பு நோவாவின் காலத்தில் நடந்தது. ஏனோக்கு மறுபடியும் கர்த்தர் இந்த உலகத்தில் அவபக்தியாய் நடக்கிறவர்களை, சோத்திரம் அவபக்தியாக நடந்து பாவிகளாக வாழுகிறவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் வருகிறான்னு சொல்லி ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் சோத்திரம் காலம் வந்துவிட்டது. அது நெருங்கி வருகிறது. அதுவும் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு முன்பதாக சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். நாம் ஆயத்தமா இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகத்துக்கு வர்ற பெரிய ஆக்கணத்தில் தப்பி வைக்கப்படுவோம், தப்பித்துக் கொள்ளுவோம். பிரியமானவர்களே,
வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம், இன்றைக்கு வசனத்தை கேட்டு நீங்கள் முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுங்கள், முழுவதுமாக அர்ப்பணிங்கள். ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். சோத்திரம், பெரிய ஒரு நியாய தீர்ப்பில் இருந்து ஆண்டவர் சோத்திரம் ஏனோக்கை பாதுகாத்தா, நோவாவை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பதற்கு நம்முடைய மீட்பு வருகிறது. கர்த்தர் நம்மை மீட்பா, ரட்சிப்பா. இந்த உலகத்துக்கு வர பெரிய ஆக்கண தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பி வைப்பதற்காக வருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக, கத்தாதி கத்தராக, மணவாளனாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா. நாம் சோத்திரம், நம்மை நடத்துகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து, ஊழியர்கள் மூலமாய் கத்தர் சொல்லுகிற எல்லா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி, சோத்திரம், அல்லேலூயா, பரிசுத்தமாய் வாழ்வோமானால் நிச்சயமாய் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து, பெரிய தீங்கு, பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி வைக்கப்பட்டு நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்தில் அந்த தேவாதி தேவனோடு கூட நித்தியமா சந்தோஷமான ஒரு இடத்துல இருப்போம். ஆமேன். கர்த்தர் அதற்காக இந்த உலகத்தில் நம்மை மீட்டு, நம்மை ரட்சித்து, நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபைக்கு உண்மையாக நாம் இருப்போம், கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. சோத்திர, கண்களை மூடி செபிப்போம். ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டது போல, நல்ல சோத்திர விசுவாசியாய் இருந்தது போல, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக சாட்சி பெற்றது போல நாமும் சாட்சியாய் வாழ்வதற்கு, நோவாவை போல நீதிமானாய் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள பிதாவே, இன்னைக்கு வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். உடைய வருகைக்கு உடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு எச்சரிக்கப்பட்டு உணர்ந்து ஆயத்தமாகட்டும். சோத்திரங்க தாவே, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்ய வேண்டும், செய்யட்டும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படி உடைய பிள்ளைகள் யாவரும் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி, ஒத்தாசை, நடத்துதலை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடும்படி, ஆண்டவர் உணர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒருவரு கூட கத்தாவே நியாய படாதபடிக்கு, நியாய தீர்ப்புக்குள் போய்விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் ஆக்கண தீர்ப்புக்குள் உட்படாதபடிக்கு, ஆண்டவரே சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, உம்முடைய வருகையிலே சோத்திரம் நியாயத்துக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டும்படி, கிருபை காட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபித்து பரிசுத்த ஆவியுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ, பிரியமாய் வாழ, கீழ்ப்படிதலோடு வாழ, ஒவ்வொரு நாளும் செபிக்க, வேதத்தை வாசிக்க ஆண்டவரே சோத்திர உதவி செய்யும்படி நாங்கள் செபித்து உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.